வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் தகவல் செயலாக்கத்தில் பயிற்சி 5.1ல் 1வது கணக்கில் ஃபஸ்ட்டு கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு சம்மெல்லாம் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். பயிற்சி 5.1 அதில் ஃபஸ்ட்டு கணக்கு, பின்வரும் அமைப்பை உற்று நோக்கி நிறைவு செய்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 × 1 = 1, 11 பெருக்கல் × 11 = 121 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 111 × 111 = 1 2 3 2 1 இந்த மாதிரி ஆன்சர் கிடச்சிருக்கு. அதே மாதிரி 4வது இதை பாருங்கள். இதை பெருக்கணும்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்கணும். நம்ம இதையும் பெருக்கி பார்ப்போம், மல்டிபிள் பண்ணி பார்ப்போம். போட்டுக்கிட்டு இந்த 1 எல்லாத்தோடும் பெருக்கணும்னா 1 தான் கிடைக்கும். 1 1 1. அதே மாதிரி இந்த 1 எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பெருக்கணும்னா 1 1 1. அடுத்து இந்த 1 எல்லாத்தையும் பெருக்கணும்னா 1 1 1. அடுத்து இந்த 1 வச்சு எல்லாத்தையும் பெருக்கணும்னா 1 1 1 1 டிவைடட் பை 1 வந்துடும். அப்படியே 2 3 4 3 2 1 இதுதான் அதோட ஆன்சரு. இங்கே எழுதிடுவோம். எடுத்து 12 34 3 2 1 இதுதான் இதுக்கோட ஆன்சரு. இதே மாதிரி கீழே உள்ளதையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கீழே உள்ளதையும் கண்டுபிடிக்க போகிறோம். 5 1 × 11111 இதை பெருக்கணும்னா எல்லாத்துலேயும் 1 1ன்னு வரும். அதே மாதிரி அடுத்த 1 வச்சு பெருக்கணும்னா எல்லாத்துலேயும் 1 1ன்னு வரும். அதே மாதிரி அடுத்த 1 வச்சு பெருக்கணும்னா எல்லாத்துலேயும் 1 1ன்னு வரும். இதே மாதிரி எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். அடுத்த 1 வச்சு பெருக்கணும்னா 1 1 1 1ன்னு வரும். அடுத்து இன்னும் 1 இருக்குது கடைசியாக, அதை பெருக்கணும்னா 1 1 1 1 1. எல்லாத்தையும் 1ஓட 1 பெருக்கணும்னா 1 தானே. அதனால் இப்போ 1 இதை கூட்டினோம்னா 1, இதை கூட்டினா 2, இதை கூட்டினா 3, இதை கூட்டினா 4, இதை ஆட் பண்ணால் 5, இதை ஆட் பண்ணால் 4, இதை ஆட் பண்ணால் 3, இதை ஆட் பண்ணால் 2, இதை ஆட் பண்ணால் 1. ஓகேவா? இதுதான் இந்த கணக்குக்கு ஆன்சர். 1 2 3 4 5 5க்கு அப்புறம் அப்படின்னா 4 3 2 1 இதுக்கு இந்த ஆன்சரு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.